இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருச்சிலுவையின் மாட்சி. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகள் புனித யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 3 இறை வார்த்தைகள் 13 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். அதாவது கப்ரியேல் மார்சல் அப்படிங்கிற ஒரு தத்துவவியலார் நம்முடைய வாழ்வில் உள்ள துன்பங்களை 2ஆக பிரிச்சிருக்கிறார். 1 பிரச்சனை, 2 மறைபொருள் பிரச்சனை. அதாவது மறைபொருள் பிரச்சனை என்பவை மனிதர்களாகிய நம்மோடு தொடர்புடையது என்றாலும் இது நம் வாழ்வின் ஒரு பகுதி அல்ல. அதனால தான் நம் வாழ்விலிருந்து பிரித்தும் பகுத்தும் பார்க்கலாம். இதற்கு தீர்வு எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். சிந்தித்து திட்டமிடல் மனநிலையோடு செயல்பட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? நம் வாழ்விலிருந்து இத்தகைய பிரச்சனையை அகற்றிடலாம். சில துன்பங்கள் இந்த வகையைத்தான் சார்ந்தது. மறைபொருள் என்பது நம்மோடு தொடர்புடையது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பகுதியும் கூட. இதை புரிந்துக்கிறதுக்கு தான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நம்மால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஆக முழுமையான தீர்வை நம்மால் கொடுக்கவும் முடியாது. இப்போ இது வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது ஒன்று. வேறு வகையில் சொல்லப்போனால் நம் வாழ்வில் இருந்து அகற்ற முடியாத மறைபொருள் சில துன்பங்கள் இந்த வகையை சார்ந்தது. இயேசு இப்படி தான் துன்பங்களை ஒருபோதும் பிரச்சனையாக அவர் பார்த்ததே கிடையாது. துன்பங்களை எவ்வாறு வாழ்விலிருந்து தள்ளி வைப்பது என்பதையும் அவர் கற்றுத்தரல. மாறாக என்ன செஞ்சாரு? துன்பங்களின் உதவியோடு எவ்வாறு வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்க முன்வந்தார். அதனால தான் இந்த திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டவர் இயேசு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை உணரணும். ஏன்னா எண்ணிக்கை நூலில் 21:8-9 கூறப்பட்டது போல
இந்த வெண்கல பாம்பை கண்டவங்க அனைவரும் என்ன செஞ்சாங்க? வாழ்வை பெற்றாங்க. அதுபோல் சிலுவையில் உயர்த்தப்பட இருக்கும் நம் இயேசுவின் வழியாக அவருடைய விழுமியங்களை வாழ்வாக்கும் அனைவருக்கும் என்ன கிடைக்கும்? நிலை வாழ்வு கிடைக்கும். அதனால் இயேசு சுமந்த அந்த திருச்சிலுவின் வழியாக நமக்கு மீட்பு என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சிலுவையே அழகையின் ஆதிக்கத்தை அடியோடு விரட்டும் ஆயுதம். தன்னை இழந்து நம்மை மீட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஆராதனை செய்து அவரை பின்பற்றி வாழ்வோம். ஏனெனில் அவரே தன் திருச்சிலுவையால் நம்மை மீட்டு அருளினார். பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.